முழுக்க முழுக்க அது ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக ஒரு செயற்குழு பொதுக்குழு மாறி போச்சு. சினிமாவில் பஞ்சில் பேசுவார் இல்லையா, இனிமேல் தான் எழுதி வச்சுக்க டிஎம்கே டிவிகே அப்படின்னு பேசியிருந்தாரு. அது பார்க்குறப்ப ஏதோ படத்தோட ஷூட்டிங்னு நினச்சேன் நான். அந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தது யார் தமிழ்நாட்டில்? அதிமுக. 10 ஆண்டுகளை செய்த தவறுகளையும் நீங்கள் பேசணுமா இல்லையா? அதிமுக பேசுறதே இல்லை. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். அதிமுக என்ன செஞ்சு திமுக அதே வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க. திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணுவீங்க. தனிப்பட்டவர்கள் திமுக உங்களுக்கு என்ன வாக்கிய தகராறுன்னு தெரியல. அதிமுகவும் கை கழுவிடுச்சு. அப்போ இப்போ திமுக கூடயும் போக முடியாது. நாம் தமிழர் கூட பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்போ தனித்து விடப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். திமுக நிர்வாகிகள் ஏன் எல்லாரும் டெல்லிக்கு போறீங்கன்னு கேட்டால், நாங்கள் டெல்லியில் போய் செங்கோட்டையை பார்க்க போயிருக்கோம், தாஜ்மஹாலை பார்க்க போயிருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது கதையை சொல்லுவாங்க. அதிமுக போயிட்டு வந்த நபர்கள் விண்வெளிக்கு போயிட்டு வந்தா கூட சொல்லிடுவான், நான் விண்வெளிக்கு தான் போயிட்டு வந்தேன். நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. இப்போ ஏன் செங்கோட்டையன் அமித்ஷாவுடைய சந்திப்பு அப்படின்னு பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாணி கொடுக்குறாங்க. ஆனால் இரண்டாவது கட்ட தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் யாருமே பாஜக கூட்டணியை விரும்பவில்லை. உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயம், வேதனையான விஷயம். அதிமுக ஒரு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு 2 முக்கியமான செய்திகள் தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. முதலாவதாக விஜய் அவர்களுடைய சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு. தாவேகா கட்சி 2வது இடத்துல இருக்கு. முதல்வர் அவர்கள், அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு 28.9% இருக்கிறாங்க. அது எந்த ஒரு ஆச்சரியத்தையுமே உண்டு பண்ணலை. ஆனால் விஜய் அவர்கள் 2வது இடத்துல இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு கட்சி ஆரம்பிச்சு இந்த ஆண்டு காம்படிட்டராக வராங்க. எதிர்கட்சி நிலையில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கருத்து கணிப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, முதல்ல சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தனியார் ஒரு அமைப்பு. அது ஒவ்வொரு கட்சிகளுக்காகவும் ஒவ்வொரு தனிநபர்களுக்காகவும் அரசியல்வாதிகளுக்காகவும் இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை நடத்தி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டிலே நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அவர் வரக்கூடிய தேர்தலில் நிற்கலாம், என்னோட தொகுதியிலே எனக்கு எப்படி செல்வாக்கு இருக்குது, அதை ஒரு சர்வே பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி சர்வே பண்ணி கொடுக்குறப்ப ரியல் ரிப்போர்ட்டை ஒன்று கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த தொகுதியில் நில்லுங்க, இந்த தொகுதியில் நிற்காதீங்க, வேறு தொகுதிக்கு போயிருங்க அப்படின்னு. அந்த மாதிரி சி ஓட்டர்ஸ் மாதிரி நிறையா கருத்து கணிப்புகள் எடுத்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் நிறையா இருக்குது. மும்பையில் இருக்குது, டெல்லியிலே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தான் அந்த சி ஓட்டர்ஸ். சி ஓட்டர்ஸ் சொன்ன பல கருத்து கணிப்புகள் தவறாகவும் வந்திருக்கு, பல கருத்து கணிப்புகள் சரியாகவும் வந்திருக்கு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து ஆட்சியை பிடிக்கும், 400 தொகுதிக்கு மேலே வரும்னு சொன்ன கருத்து கணிப்பு நிறுவனங்களில் சி ஓட்டர்ஸும் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதான் உண்மை. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் நேற்று தான் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தா இன்றைக்கே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கு அப்படின்னா, கருத்து கணிப்பு நேற்று எடுக்கல. இது நம்ம நாளைக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பு. 2 கருத்து கணிப்புகள் கொடுப்பாங்க. ஒன்று ஒரிஜினல் கருத்து கணிப்பு, ஒன்று வெளியில் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு. இவங்க சொன்னது வெளியில் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு. ஒரிஜினல் ரிப்போர்ட் விஜய் கிட்ட இருக்கும். அது அவருக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளோ நம்ம பெர்சன்டேஜ் இருக்குன்னு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர்களில் 6 அதிகமான ரேஸில் இருக்கா அப்படின்னு 26% முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் அவர்களும் 18% விஜய் அவர்களும் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு லிஸ்ட்டு போகிறாங்க. அண்ணாமலையெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கிறார். இது தாங்க இன்றைக்கி ஒரு மிகப்பெரும் பேசு பொருளாக செய்திகளாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏன் இப்போ இந்த ரிலீஸ் பண்ணணும்? அதுவும் பொதுக்குழுல தான் அவர் சொல்லியிருந்தாரு, தாவேகா திமுக இவங்க 2 பேருக்கு தான் போட்டி, டிவிகே தான் இனிமேல் அப்படின்னு அந்த சினிமாவில் பஞ்சில் பேசுவார் இல்லையா, இனிமேல் தான் எழுதி வச்சுக்க அப்படின்னு பேசுகிற மாதிரி டிஎம்கே டிவிகே அப்படின்னு பேசியிருந்தாரு. அது பார்க்குறப்ப ஏதோ படத்தோடைய ஷூட்டிங்னு நினச்சேன் நான். படத்தோட ரிஹர்சல் ஜனநாயகன் படத்தோடைய ஏதாவது சாங்கு டைலாக் ரிஹர்சல் பண்ணுறாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. நேற்று அந்த இது நடந்து முடிஞ்சோடனே அது ஒட்டுமொத்தமாக செயற்குழு பொதுக்குழு கூடி கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், கட்சி எப்படி பலப்படுத்தலாம், கட்டமைக்கலாம், கட்சி உள்ள என்ன பிரச்சனை இருக்குது, உட்கட்சியில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறதா செயற்குழு பொதுக்குழு விவாதிப்பாங்க. ஆனால் ஒரு செயற்குழு பொதுக்குழு ஒட்டுமொத்தமாக ஒரு காமெடி ஷோவாக மாறினது நேற்று தான் பார்த்தோம். அதை நான் அவருக்கு தப்பாக சில டேட்டா பேஸ் சொல்லிட்டு போகிறாரு, தப்பாக சில விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாரு. புஷியானது ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு பலூன் வாங்கி தர சொன்னு அதை கேட்டு போனார். இந்த பக்கம் பார்த்தா விஜய் பார்த்தா அவர் ஒரு தத்துவம் சொல்கிறாரு. முழுக்க அவர் திமுக விமர்சனம் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் ஒரு மாற்று அரசியல் பண்ணால் தமிழ்நாட்டில் வந்துருக்கு. அப்போ எல்லாரையும் விமர்சனம் பண்ணணும். கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தது யார் தமிழ்நாட்டில்? அதிமுக. 10 ஆண்டுகளில் செய்த தவறுகளையும் நீங்கள் பேசணுமா இல்லையா? அதிமுக பேசுகிறதே இல்லை. முழுக்க திமுக தான் பேசுறீங்க. 70% திமுக பேசுறீங்க, 30% பாஜகவை மேலோட்டமாக ஊர்காம லேட்டாக தொட்டிக்கிறது. ஃபாசிசம்னு சொல்றதை விட வேற எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு சார் போட்டில் திட்டுறீங்க, ஜி போட்டில் திட்டுறீங்க. இவங்களே அவர்களே தானே சொன்னாரு. அவர்களே இந்த இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுமே
ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. நம்மளுடைய மானிய உரிமைகள் ஒன்றா போயிட்டு இருக்கு. நீதி கொடுக்கறது இல்லை, கல்வி போகுது, எல்லா விஷயம் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அதிகமாக எதிர்க்க வேண்டியது யாரை? ஒன்றிய அரசு தான் எதிர்க்கணும். நீங்கள் இங்கே யாரை எதிர்க்கிறீங்க? திமுக இருக்கீங்க. இதே மாதிரி தான் 2024 தேர்தலில் நடக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக என்ன செஞ்சு திமுக எதிர்த்துச்சு. அதே வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு மாற்று அரசியல் பண்ண வந்திருக்கீங்க, ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, ஒரு புது அரசியலை கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்க்க வேண்டியது என்னென்னா எல்லா கட்சியும் எதிர்க்கணும். ஆண்ட கட்சியும் அப்படி தான், ஆளும் கட்சியும் இப்படி தான், மேலே ஆட்சி செஞ்சுட்டு இருக்க கட்சியும் அப்படி தான். நான் தான் சரியான ஆள், எனக்கு நீங்கள் வாக்களிங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுருக்கணும். நீங்கள் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டீங்க, பிஜேபிக்கு மேலே ஓட்டமாக விமர்சனம் பண்ணுவீங்க, திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணுவீங்க. திமுக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் திமுக உங்களுக்கு என்ன வாக்கிய தகராறுன்னு தெரியல. இது நேற்று அந்த மாதிரி நடந்ததில்லை. நேற்று முழுக்க ஒரு காமெடி ஷோவாக நடந்து முடிஞ்சிச்சு. அது சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். முழுக்க அது ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக ஒரு செயற்குழு பொதுக்குழு மாறி போச்சு. அப்போ இது உடனே டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு விஷயத்தை இவங்க பெய்டு ப்ரொமோஷனில் எடுத்த வீடியோ தான் அது. ஓகே. அதனால் இவங்க வந்து வெளியே கொடுத்ததை வந்து பப்ளிஷ் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணி இப்போ நாங்கள் பெரிய கட்சி தான், நாங்கள் பெரிய கட்சி தான், எங்களை யாரும் இலக்காரம் அடைக்காதீங்க, எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அதுக்கு 2 காரணம் இருக்குது. அதாவது நேற்று நடந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு காட்டுறதுக்காக ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த உப்மா கம்பெனிகள் நடத்துவாங்க சினிமாவில். அதாவது ஒரு ஆஃபீஸை போட்டு பூஜை ஃபோட்டோ மட்டும் வச்சுருப்பாங்க, 10 பைசா கையில் இருக்காது. நாங்கள் 1 கோடி ரூபாயில் படம் எடுக்க போகிறோம், ஹீரோயின் தேவைப்படுது, விளம்பரம் கொடுப்பாங்க. வரவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் 1 கோடி ரூபாயில் படம் எடுக்கிறோம், நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா கொடுங்கன்னு வாங்கி அந்த 50 லட்ச ரூபாய் தான் படம் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தாவேக்கா ஒரு உப்மா கம்பெனி தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்கள்ட்ட எந்த விதமான ஒன்றும் எலெக்ஷன் சந்திக்கலை, மக்களை சந்திக்கலை, ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை, எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப 18% வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அந்த கருத்து கணிப்புமே யார்கிட்ட எடுத்தாங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச யார்ட்டையும் நான் விசாரிச்சு பார்த்தேன் காலிலேருந்து. தெரிஞ்ச யார்ட்டையும் கருத்து கணிப்பு எடுக்கவே இல்லை, யார்கிட்ட எடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ 18% ஓட்டு பேங்க் ஓட்டு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு காமிக்கிறப்ப மற்ற கட்சிகளை தூண்டில் போடுறது. எனக்கு 18% ஓட் பேங்க் இருக்குது, எனக்கு 18% மக்கள் ஆதரிக்கிறாங்க, இப்போ நீங்கள்லாம் கூட வந்தீங்கன்னா நாங்கள் வந்து சேர்ந்து நம்ம ஆட்சி அமைக்கலாம், நானும் மாமாவும் சேர்ந்து விவசாயம் பண்ணலான்னு ஒரு படம். அதை நம்பி வரக்கூடிய அது எப்படி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நம்புவாங்க? அவங்க மெயின் டார்கெட் விசிகாவை டார்கெட் பண்ணுறாங்க, திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த கட்சிகள்லாம் கடந்த 30 வருஷமா தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, களத்தில் நிற்கிறாங்க, பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்க கட்சி. ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி இதன் மூலமாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதிமுக கூட்டணி தான் பாஜகவோட பயிற்சி, இவங்களை கழட்டி விட்டாங்களே. இவங்க வந்து இப்போ அந்த சோகத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. ஓகே, அந்த சோகத்தில் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுக வந்து இப்போ அதிமுகவும் கை கழுவிடுச்சு. அப்போ வந்து இப்போ திமுக கூடயும் போக முடியாது, நாம் தமிழர் கூட பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்போ தனித்து விடப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அதான் சார், தனித்து விடப்பட்ட அப்படின்றப்போ அவங்க வந்து நாங்கள் தனித்து இல்லை, நாங்கள் தான் எங்கள் கொள்கையை ஃபாலோ பண்ணால் எங்கள் கொள்கைப்படி வேறு எந்த கட்சியுமே சரி கிடையாது, நாங்கள் அந்த கொள்கைப்படி நாங்கள் தனித்து நின்று மக்களை சந்தித்து அரசியலில் பெருசாக. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் இல்லையா, நாங்களும் கூட்டணியில் பங்கு கொடுப்போம் இல்லையா, எங்களை நம்பி வர்றவங்களுக்கு நாங்களும் செய்வோம் இல்லையா அப்படின்னு ஏன் கூப்பிட்றீங்க? தனிச்சு நிற்கிறவங்க ஏன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் கூப்பிட்றீங்க? திமுக கூட்டணியில் இருக்க கட்சி ஏன் கூப்பிட்றீங்க? மற்ற கட்சியில் ஏன் கூப்பிட்றீங்க? அதிமுக கூட ஏன் நீங்கள் வந்து மீட்டிங் நடத்துனீங்க? இப்போ அதிமுக இவ்வளோ சிக்கலானது காரணமே அதிமுக தாவேக்கா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் போய் மூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மேலே தெரிஞ்சு போய் தான் ஓனர் என்ன பண்ணார், நான் தாண்டா ஓனர், நீங்கள் என்கிட்ட தாண்டா பேசியிருந்தீங்க, அங்கே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தான் 2 பேரையும் டெல்லி கூட்டு வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் அடைஞ்சிலா இல்லையா? அதான் சார், இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி போயிருந்தாரு அப்படின்றதே ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு. அவரை தொடர்ந்து பல அமைச்சர்கள் எல்லாருமே டெல்லி போனாங்க. இப்போ தற்போது செங்கோட்டையன் அவர்களும் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்காரு. அப்போ இது எதற்காக போயிருப்பாரு? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது? எதற்காக எல்லாரும் டெல்லிக்கு போகிறாங்க? அதிமுகவில் என்னதான் நடக்குது? இப்படி பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் அதிமுக நிர்வாகிகள்ட்ட ஏன் எல்லாரும் டெல்லிக்கு போகிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து டெல்லியில் போய் செங்கோட்டையை பார்க்க போயிருக்கிறோம், தாஜ்மஹாலை பார்க்க போயிருக்கோம், இல்லை வந்து நாடாளுமன்றத்தை சுற்றி பார்க்க போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது கதையை சொல்லுவாங்க. அதிமுக நிர்வாகிகள்கிட்ட போயிட்டு இருந்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, எதுக்கு இங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, டெல்லியில் வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்க ரெட் ஃபோர்ட்டை பார்க்க போயிருந்தோம், இல்லை வந்து நான் வந்து தாஜ்மஹாலை பார்க்க போயிருந்தோம். ஆனால் அமித்ஷா அவர்களை சந்திக்க போனதில் அதாவது அதிமுக சொல்ல மாட்டாங்க. அதிமுக போயிட்டு வந்த நபர்கள் விண்வெளிக்கு போயிட்டு வந்தா கூட சொல்லிடுவான், நான் விண்வெளிக்கு தான் போயிட்டு வந்தேன். இவங்க டெல்லிக்கு போயிட்டு வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு பாஜகவை பார்த்து பேசிவிட்டு வந்ததை கூட வெளியில் சொல்வதை அசிங்கம் நினைக்கிறாங்க அதிமுக தலைவர்கள். உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுதான் சொல்றேன், என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் அதிமுக பல பிளவாக இருக்கிறத வந்து பிளந்து வச்சிருக்கிறதும் ஒன்றியில் இருக்கக்கூடிய அந்த மாண்புமிகு ஆட்கள் தான் நீங்கள் அதிமுகவை இத்தனை பிளவாக பிரித்து சின்ன பின்னமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தவறி தெரியாமல் ஒரு இன்னைக்கு கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்கிறாரு, தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலராக இருக்கிறாரு, வேட்பாளர் நிற்கிறது கையெழுத்து படக்கூடிய அந்த இடத்துல இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, தன்னை ஒரு ஆளுமிக்க தலைவராக உருவாக்குறதா,
இல்லை தன் மீது வழக்குகளும் தப்பிச்சு தன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதாங்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான் அவர் கண் பண்ணிருக்க ஆப்ஷன். அப்போ ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணால் நம்ம காசு பணம் எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம கடைசி காலத்தில் ஒரு பேர்மிக்க ஒரு எப்படி ஜெயலலிதா மாதிரி ஒரு எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக உருவாகணும். அப்போ நம்ம வந்து இன்னொரு ஆப்ஷன் பாஜக இல்லாமல் தனித்து நம்ம ஒரு அரசியலை செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு ஒரு மூவ் பண்ணுறாரு. அந்த மூவனுடைய அதிகாரம் ஒரு பாயிண்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாவக மற்ற கட்சியோடு சேர்ந்து நம்ம தனிச்சு நிற்கலாமாங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியா வருது. பட் அந்த ஐடியா வந்து பயந்துட்டு தான் எடுத்திருப்பார். இருந்தாலும் அந்த ஐடியா பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறப்ப தான் மேலே தெரிஞ்சு போச்சு. நான் அவங்கள வந்து மேனேஜராக தான் போட்டிருக்கோம், ஓனர் நான் தான், தன்னிச்சைலாம் முடிவு எடுக்கக்கூடாது. அப்போ ஒட்டு மொத்தமா அதிமுகவை வந்து கையில வச்சிருக்கிறது பாஜக தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? இது பச்சை பிள்ளை கூட தெரியுமே, நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்கேஜி பிள்ளையை கூப்பிட்டு அதிமுக ஆட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை சொல்லிடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக நிலைமை இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் டெல்லியில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிறப்ப அடுத்து நீங்கள் பேசிக்கங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய சந்திப்புக்கு பிறகு வெளியில் வந்தோன்னு ஒரு ட்வீட் போடுறார். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு ட்வீட் போடுறாரு. ஆனால் இது வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிற மாட்டேங்கிறார். வெளியில் வந்து நாங்கள் முதல்ல சந்திக்கவே இல்லைன்னாரு, அப்புறம் சந்திச்சோம்னாரு, அவர் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசணும்னாரு. ஆனால் வந்து இதை பற்றி பேச மாட்டார். அமித்ஷா ட்வீட் போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்து வந்த பிறகு அதை பற்றி கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க பாரு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா திடீர்னு பார்த்தா நமக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சீனியர் நிர்வாகி செங்கோட்டையன் வந்து டெல்லி பயணம், ரெட் ஃபோர்ட் இன்னொரு ரெட் ஃபோர்ட்டை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியில் போச்சு. அது பரவலாக எப்பயுமே அவர் கோயம்புத்தூரில் இருப்பார், கோயம்புத்தூர் வழியாக டெல்லி போவார், இல்லாட்டி சென்னை வந்து டெல்லியிலேருந்து டெல்லி போவார். இந்த முறை என்னன்னா மதுரை ஏர்போர்ட்லேருந்து டெல்லி போயிருக்கிறார். யாருக்கும் தெரியாமல் மதுரை ஏர்போர்ட்லேருந்து டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறாரு. அதற்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சேர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். பேசிட்டு வந்திருக்கிறார். இப்போ டெல்லி முழுவதும் அதான் பரபரப்பான செய்தியெல்லாம் போகுது. இப்போ வரைக்கும் அவர்கள் உறுதிப்படுத்தலை. ஆனால் அங்கே ஒரு உள்துறை அமைச்சரையோ நிதி அமைச்சரை சந்திக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும், அது ப்ரோட்டோகாலில் இருக்கும். இத்தனை மணிக்கு ஒரு சந்திக்க போகிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சாட்டை வெளியில் வந்துடும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், அது கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. இப்போ அப்படி தான் வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து அவங்க ஒன்றும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்க. இப்போ ஏன் செங்கோட்டையன் அமித்ஷாவுடைய சந்திப்பு அப்படின்னு பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அதாவது ஓபிஎஸ் எங்கிட்ட தான் இருக்கிறார், டிடிவி எங்கிட்ட தான் இருக்கிறார், சசிகலா எங்கிட்ட தான் இருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இப்போ எங்கிட்ட தான் இருக்காரு. நீங்கள் ஏதாவது ஒரு முரண்டு பிடிச்சி வேறு ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களை மட்டும் தூக்கி வெளியில் வச்சுட்டு அந்த இடத்துக்கு செங்கோட்டையே பொதுச் செயலர் ஆக்கிரும். அப்போ நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் இருக்கணும். எல்லா தரப்பும் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லா ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள், தனியாக போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை, ஒரு எச்சரிக்கையை வந்து இன்னைக்கு செங்கோட்டையனுடைய சந்திப்புக்கு இவருக்கு ஒரு பாடமாக கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அலர்ட். நீங்கள் ஏதாவது அப்படி முரண்டு பிடிச்சிங்க, வேறு ஏதாவது யோசிச்சு கூட பார்த்துறாங்க, வேறு ஏதாவது ஆப்ஷனு அப்படி நடந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் வெளியே அனுப்பிங்க கட்சி. அப்போ பாஜக கூட கூட்டணி வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய 90% அதிமுகவினுடைய உண்மையான விசுவாசிகள் யாருமே பாஜக கூட்டணியை விரும்பவில்லை. அதான் தலைவர்கள் எல்லாரும் விரும்புறாங்க. தலைவர்கள் மேல உள்ள வழக்குகளுக்காக விரும்புறாங்க. வழக்குகளும் காப்பாத்தி குட்கா வழக்கு இருக்கு, டெண்டர் வழக்கு இருக்கு, சின்னம் அதுக்காக வந்து மேல்மட்ட தலைவர்கள் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, தன்னை அடிச்சு வச்சிருக்க பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சமரசம் பண்ணி சமாதானமா இருக்கிறாங்க. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் யாருமே பாஜக கூட்டணியை விரும்பவில்லை. ஒருவேளை அப்படி வலுக்கட்டாயமாக கூட்டணி ஏற்பட்டால் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும். ஒட்டுமொத்தமாக அதிமுகவுடைய தொண்டர்கள் வெளியேறுவார்கள். இதுவரைக்கும் அதிமுகவில் நடந்த பிளவு வந்து தலைவர்கள் மத்தியில் தான் பிளவு, தொண்டர்கள் பிளவு ஏற்படவே இல்லை. இதுவரைக்கும் அதிமுக தொண்டர்கள் பிளவு ஏற்படவே இல்லை. ஆனால் பாஜக கூட்டணி ஏற்படுகிற பட்சத்தில் அதிமுகவில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும். இன்னும் அதிமுக பலகீனமாக. அதை பாஜக விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பாஜக இப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதே ஒரு வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும், வாக்கு வந்து திமுகக்கு நிகராக இல்லைனாலும் ஓரளவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டணி வைக்கிறாங்க. தொண்டர்களுக்கே பிடிக்காது, தொண்டர்களே வந்து கட்சியை விட்டு போயிடுவாங்கன்றப்ப அந்த கூட்டணியை ஏன் பாஜக ஒன்றும் அதை அவங்க கால்குலேட் பண்ணல. அதிமுக தொண்டர்களே அவங்க அந்த ஜட்மெண்ட்டுக்கு அவங்க போகல. ஓகே, அதிமுக தொண்டர்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அங்கே போகல. ஆனால் வரக்கூடிய செய்திகள்லாம் இதுதான் உண்மை. அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் மிகப்பெரிய கொதிப்பில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை வருகிற பட்சத்தில் சில பேர் வந்து அப்படி சைலண்டாக போயிடுவாங்க, சில பேர் வந்து வேறொரு முகாமுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, மிகப்பெரிய அளவில். அதையும் அவங்க அந்த இடத்தையே வந்து ஒன்றும் அவங்க கெஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க.
அது அப்படி ஒரு கூட்டணி ஏற்படுகிற பட்சத்தில் அது கண்டிப்பாக தெரியும். அப்போ அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி திமுக போல ஒரு பெரிய கட்சி வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழகத்தில் அப்படின்றத உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயம், வேதனையான விஷயம். அதிமுக ஒரு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. தன்னைத்தன்னே வந்து என்ன சொல்றது, தீய வச்சு எரிச்சுக்கிற மாதிரியான ஒரு முடிவுகளை இன்னைக்கு கட்டாயத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடா தெரியுது. இத்தனை பிளவுகள், இத்தனை சிக்கல்கள், இத்தனை கோஷ்டி பூச்சல்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம். மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு கட்சி, பாரம்பரியமான கட்சி, திராவிட கட்சி, இன்னைக்கு அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுகிற பொழுது உண்மையில வருத்தமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அப்போ இப்போ ஏற்கனவே 2 விஷயத்தை பற்றி பேசணும். முக்கியமான ஒரு விஷயங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்று, இன்னொன்று தாவேகா ஒன்று. அதிமுகவினுடைய நிலையை பற்றி சொல்லிட்டீங்க. தாவேகா கட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? தாவேகா தமிழகத்தில் எப்படி இருக்காது? தாவேகா வந்து இன்னைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக நிற்குது. கூட்டணிக்கு வருவதற்கான யாரும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் இருக்கு, பெருசாக அரசியல் அனுபவம் இல்லை. அந்த விஜய்ங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் மாஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த கவர்ச்சி, அந்த சினிமா கவர்ச்சியை மட்டும்தான் வச்சிருக்காங்க. அந்த ஒரு கவர்ச்சியை வைத்து மட்டுமே ஒட்டுமொத்தமாக வாக்குகளை அறுவடை பண்ணி விட முடியாது. வாக்குகள் வந்து ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து விஜயை விரும்புவாங்க. ஆனால் அதற்கு மேல் உள்ள வாக்காளர்களை வந்து விஜய் கவர்ந்தெழுப்பதற்காக எந்த விதமான செயல் திட்டமும் இல்லை. அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்கிட்டையும் பெருசாக அரசியல் புரிதலோ அரசியல் பயிற்சியோ இல்லை. அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சி, பெரிய கட்சி வந்து டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிற போது எல்லா கட்சியிலுமே அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. விஜய் இப்போ தனித்து விடப்பட்ட ஒரு நபர் நிலைமையில் தான் இருக்கிறார். அடுத்து அவர் என்ன மூவ் பண்ண போகிறாரு, அடுத்து அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது, அடுத்தது வரக்கூடிய நாட்களில் அது தெரியும். அப்போ கூட்டணி இதுக்கு மேலே தாவேகா கூட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கட்சியே இல்லையே. அதிமுக பாஜக கூட்டணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. திமுக கூட்டணி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பக்கம் நாம் தமிழருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிற வேற ஆப்ஷனும் இல்லை, வேற கட்சியும் இல்லை. வேற வேணா ஒன்று பண்ணலாம். நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவர் கட்சியோட வேணா கூட்டணி வைக்கலாம். அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, நம்ம அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு பீகாரில். பீகாருடைய ஜன்சேனான்னு நினைக்கிறேன். அந்த கட்சியும் தாவேகாவும் சேர்ந்து வேணா 26 தேர்தலில் தேர்தல் சந்திக்கலாம். ஓகே சார், இன்றைக்கு தாவேகாவினுடைய அரசியல் நிலவரம் குறித்தும் அதிமுகவினுடைய தற்போதைய நிலை குறித்தும் பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்து எடுத்துக்கிறோம். நன்றி.